கர்த்தருடைய பரிசுத்த நாமம் மகிமைப்படுவதாக. இந்த நாளிலும் கர்த்தர் நம்மோடு பேசுகிற வார்த்தை லூக்கா எழுதின சுவிசேஷம் 16வது அதிகாரம் 17வது வசனம். லூக்கா 16வது அதிகாரம் 17வது வசனம். வேதத்தில் ஒரு எழுத்தின் உறுப்பு அவமாய் போவதை பார்க்கலும் வானமும் பூமியும் ஒளிந்து போவது எளிதாயிருக்கும். பிரியமானவர்களே, நம்மை குறித்து நம் ஆண்டவருடைய நினைவுகளும் எண்ணங்களும் மிகவும் பெரியது. ஆண்டவர் நம்மை குறித்து நினைத்திருக்கிற நினைவுகள் அது மிகவும் உயர்ந்தது என்று வசனம் சொல்லுகிறது. ஏசாயா 55வது அதிகாரம் 8வது வசனத்திலே கர்த்தர் சொல்லுகிறார், என் நினைவுகள் உங்கள் நினைவுகள் அல்ல, உங்கள் வழிகள் என் வழிகளும் அல்லவென்று கர்த்தர் சொல்லுகிறார். இந்த இடத்துல நம்ம பார்க்குறோம், ஆண்டவருடைய நினைவுகளும் அவருடைய வழிகளும் நாம் நினைக்கிறது மாதிரியோ நாம் தெரிந்து கொள்ளுகிற வழிகளை மாதிரியோ இருக்காது. அது எப்படி இருக்கும் என்று கர்த்தர் அடுத்த வசனத்திலே சொல்லுகிறார், பூமியை பார்க்கிலும் வானங்கள் எப்படி உயர்ந்திருக்கிறதோ அப்படியே உங்கள் வழிகளை பார்க்கலும் என் வழிகளும், உங்கள் நினைவுகளை பார்க்கலும் என் நினைவுகளும் உயர்ந்திருக்கிறது. நம்முடைய நினைவை பார்க்கலும் அவருடைய நினைவு, நம்மை குறித்து அவருடைய எண்ணம், அவருடைய திட்டங்கள் எல்லாமே உயர்ந்தது. அது பூமியிலிருந்து வானம் எவ்வளோ உயரத்தில் இருக்கிறதோ நம்மால் அதோடைய உயரத்தை கணிக்கவோ நம்முடைய புத்திக்கு எட்டாத உயரத்தில் இருக்கிறது பூமியை விட வானம். அந்த அளவுக்கு கர்த்தர் நம்மேல நினைத்திருக்கிற நினைவுகள் காணப்படுகிறது என்று இந்த வசனத்தில் நம்ம பார்க்கிறோம். அப்படி என்றால் நம்ம கர்த்தருடைய அந்த நினைவுகளையும் வழிகளையும் நம்ம அறிந்து கொள்ள வேண்டும். அது எப்படி அறிந்து கொள்வது என்றால், அதை அதிகாரம் அடுத்த வசனத்திலே, இந்த வசனம் 9வது வசனத்திலே சொல்லப்பட்டிருக்கிறது, உங்களுடைய வழிகளை பார்க்கலும் என் வழிகளும், உங்கள் நினைவுகளை பார்க்கலும் என் நினைவுகளும் உயர்ந்திருக்கிறது என்று. தொடர்ந்து 10வது வசனத்திலே, மாரியும் உறைந்த மழையும் வானத்திலிருந்து இறங்கி அவ்விடத்துக்கு திரும்பாமல் பூமியை நனைத்து அதில் முளை கிளம்பி விளைம்படி செய்து விதைக்கிறவனுக்கு விதையையும் புசிக்கிறவனுக்கு ஆகாரத்தையும் கொடுக்கிறது எப்படியோ அப்படியே என் வாயிலிருந்து புறப்படும் வசனமும் இருக்கும். அது வெறுமையா என்னிடத்திற்கு திரும்பாமல் அது நான் விரும்புகிறதை செய்து நான் அதை அனுப்பின காரியமாகும்படி வாய்க்கும். அப்படி என்றால் அவருடைய வாயிலிருந்து புறப்படுகிற அந்த வசனத்தை குறித்து கர்த்தர் சொல்கிறார். அந்த வசனத்தின் மூலமாக தான் அவர் நம்மை குறித்து நினைத்திருக்கிற நினைவுகளை கர்த்தர் நம்மோடு சொல்லுகிறார், நம்மிடத்திலே ஆண்டவர் வெளிப்படுத்துகிறார். அவர் நம்ம மேலே வைத்திருக்கிற திட்டமாக இருக்கலாம், நம்மை குறித்த சித்தம், நமக்கு தர வேண்டிய ஆசீர்வாதங்கள், நன்மைகள் எல்லாவற்றையும் அவருடைய நினைவில் என்னென்ன இருக்கிறதோ எல்லாவற்றையும் அவருடைய வாயிலிருந்து புறப்படுகிற வசனத்தின் மூலமாக கர்த்தர் நம்மேல அனுப்புகிறார். அவர் அப்படி அனுப்புகிற அந்த வார்த்தை வெறுமையாய் திரும்பாது. எப்படி ஒரு மழை வானத்திலிருந்து பூமியிலே விழுந்து அது அந்த பூமியை நனைத்து அதை முளைக்க பண்ணி அதில் அந்த முளை கிளம்பி விளையும்படி செய்து விதைக்கிறவனுக்கு விதையும் புசிக்கிறவனுக்கு ஆகாரத்தையும் கொடுப்பது எப்படியோ அப்படியே கர்த்தருடைய வாயிலிருந்து புறப்படுகிற அந்த வசனமானது வெறுமையா திரும்பாமல், எந்த காரணத்துக்காக கர்த்தர் அந்த வசனத்தை நம்மோடு பேசினாரோ நம்மேல அனுப்பினாரோ அந்த ஒரு காரியத்தை அது நிறைவேற்றும் என்று இந்த வசனத்திலே நாம வாசிக்கிறோம். அதுதான் இந்த வசனத்திலே சொல்லப்பட்டிருக்கிறது. வேதத்தின் ஒரு எழுத்தின் உறுப்பு அவமாய் போவதை பார்க்கலும் வானமும் பூமியும் ஒளிந்து போவது எளிதாயிருக்கும். ஆண்டவர் நம்மோடு பேசின அந்த வசனத்தின் ஒரு எழுத்து கூட அது நிறைவேறாம அது வெறுமையா திரும்பாது, அது நம்மை ஏமாற்றாது, அது நம்மை தோல்வி அடைய செய்யாது என்பதை இந்த வசனத்திலே நாம பார்க்கலாம். ஆகவே நாம கர்த்தரை நெருங்கும் போது ஒவ்வொரு கட்டத்திலும் கர்த்தர் நமக்காக வைத்திருக்கிற ஆசீர்வாதங்களையும் அவர் நம்ம மேல என்ன சித்தம் வைத்திருக்கிறார், நம்ம என்ன செய்ய வேண்டும் என்று ஆண்டவர் விரும்புகிறார் என்பதையெல்லாம் அவருடைய வசனத்தின் மூலமாக நம்மோடு பேசிக்கொண்டே இருக்கிறார். கர்த்தர் அப்படி பேசி நமக்கு சொன்ன காரியங்களை நம்முடைய வாழ்க்கையில் நம்ம பார்க்கும்படி, அதை நம்ம பெற்றுக்கொள்ளும்படி அவர் நம்முடைய கரத்தை பிடித்து வழி நடத்துகிறவராக இருக்கிறார். அவர் அப்படி நடத்தி கொண்டு வருகிற அந்த பாதையில் நம்ம சில நேரம் அவருடைய கையை விட்டு நாம் சில வழிகளை தெரிந்து கொண்டு பாதை விலகும் போது நம்ம சில ஸ்ட்ரகிளுக்குள்ளே உள்ளாகிறோம். அது நிச்சயமாக நம்ம சிலதை ஃபேஸ் பண்ணி தான் ஆகணும். எப்படி ஒரு மேய்ப்பனை ஒரு ஆடு பின்பற்றும் போது வழியில் எதையோ பார்த்து அந்த வழியை விட்டு விலகி போகும்போது அது சத்தம் போட்டுக்கொண்டே அலைந்து திரிந்து கொண்டிருக்கும். ஆனால் அந்த மேய்ப்பன் அதை எப்படியாவது அலைந்து திரியட்டும் என்று விடமாட்டான். அவன் இன்னொரு புறமாக அதை தேடிக்கொண்டு அலைவான். அவன் அதை தேடி கண்டுபிடித்து மற்ற ஆடுகளோடு கொண்டு நிறுத்தி அதற்கும் அந்த பசுமையான அந்த புல்வெளி மேய்ச்சலையும் அமர்ந்த தண்ணீரையும் அதுக்கு கிடைக்கும்படி செய்வான். அதே போல தான் நம்முடைய இயேசு கிறிஸ்து, அவர் ஆடுகளுக்காக அவருடைய ஜீவனை கொடுத்திருக்கிறார். அவரும் நம்ம ஏதோ வழி விலகி போயிட்டோம்னு சொல்லி அந்த பிரச்சனையில நம்ம ஸ்ட்ரகிள் ஆகி நம்ம அப்படியே அழிந்து போக வேண்டும் என்று நினைக்காத தேவன். ஆகவே தான் வசனம் சொல்லுகிறது பாருங்க, யோவான் எழுதின சுவிசேஷம் 3வது அதிகாரம் 17வது வசனத்திலே, உலகத்தை ஆக்கணிக்குள்ளாக தீர்க்கும்படி தேவன் தம்முடைய குமாரனை உலகத்தில் அனுப்பாமல் அவராலே உலகம் ரட்சிக்கப்படுவதற்காகவே அவரை அனுப்பினார்.
அந்த ஆக்கினைக்குள்ளாக தண்டனைக்குட்பட்டு அப்படி அழிந்து போக வேண்டும் என்று அவர் தன்னுடைய சொந்த குமாரனை அனுப்பாமல் அவராலே ரட்சிப்படைவதற்காகவே தன்னுடைய குமாரனை அவர் அனுப்பியிருக்கிறார். அப்ப நம்ம எந்த வேலையில எந்த பள்ளத்தாக்குல இருந்தாலுமே அவர் நம்மை அங்கிருந்து ரட்சித்து கொண்டு வருகிறார். ஏன்னா நம்மை குறித்து அவருடைய நினைவுகள் இன்னும் இருக்கிறது. நம்மோட அவர் பேசின வார்த்தைகள் எல்லாம் அவருடைய நினைவுகள். அதை கண்டிப்பா நம்முடைய வாழ்க்கையில அவர் நிறைவேற்ற வேண்டியிருக்கிறார். இப்ப சொல்லுவோமா, நம்ம எந்த சூழ்நிலையில் இருந்தாலும் நமக்கு ரட்சிப்பு உறுதியாக உண்டு. இப்படித்தான் இஸ்ரவேல் ஜனங்களையும் கர்த்தர் எகிப்திலிருந்து அழைத்து அவர்களை வனாந்திரத்திலே கரம் பிடித்து நடத்தி வருகிறார். வனாந்திரத்திலே நடத்தி வந்து கானானிலே கொண்டு விட்டு சொல்லுகிறார் யோசுவாவோடு, நீ இந்த ஜனங்களை அழைத்து கொண்டு போய் கானானே கொடுப்பேன் என்பது அவர்களுக்கு கொடுத்த வாக்குத்தத்தம். அந்த கானானை ஒவ்வொரு ஜனங்களுக்கும் நீ பங்கிட்டு கொடு, எல்லாவற்றையும் பிடித்து எல்லா ஜனங்களுக்கும் அவர்களுக்குரிய சுதந்திரத்தை அவர்களுக்கு பங்கிட்டு கொடு என்று சொல்லி யோசுவாவோடு கர்த்தர் சொல்லுகிறார். கர்த்தர் சொன்ன அந்த வார்த்தையின்படி இந்த இடத்துல இந்த ஜனங்கள் ஆசைப்பட்டு கேட்கல, எங்களுக்கு கானான் வேணும் என்று. கர்த்தர் தான் ஆபிரகாமோடு சொல்லுகிறார், அந்த ஜனங்கள் எகிப்தில் அடிமையா இருப்பார்கள், 400 வருஷத்துக்கு பின்பு அவர்கள் கானானுக்கு செல்வார்கள் என்று. திரும்ப அந்த ஜனங்கள் எகிப்தில் அடிமையா இருக்கும்போது கர்த்தர் மோசையோடு சொல்லுகிறார், இந்த ஜனங்களை இந்த அடிமைத்தனத்திலிருந்து மீட்டு பாலும் தேனும் ஓடுகிற அந்த கானான் தேசத்தில் கொண்டு போய் சேர்க்கும்படி நான் இறங்கினேன் என்று சொல்லுகிறார். ஸோ கர்த்தர் அவர்கள் மேல் வைத்திருக்கிற நினைவு, அதாவது அவர்களுக்கு கொடுக்க வேண்டும் என்று நினைத்த அந்த நன்மையை கொடுக்கும்படியாக கர்த்தர் கரம் பிடித்து நடத்தி கானான் வரைக்கும் கொண்டு வந்து யோசுவாவோடு இப்படி சொல்லுகிறார். அப்பொழுது யோசுவா அந்த ஜனங்களை கூட்டிக் கொண்டு எரிகோவுக்கு நேராக போகிறான். எரிகோவில் போய் அந்த ஜனங்களுக்கு எதிராக போன போது எரிகோ மதில் அவர்களுக்கு முன்பாக இடிந்து விழுகிறது. அந்த எரிகோவை முற்றிலுமாக அவங்க பிடித்துக் கொள்கிறார்கள், அதை சொந்தமாக்குகிறார்கள். திரும்ப பார்த்தீங்கன்னா அங்கிருந்து அடுத்த ஒரு இடத்துக்கு போகிறார்கள், ஆயி. ஆனால் அந்த பட்டணத்துக்கு முன்பாக இவர்கள் முறிந்தோடி போகிறார்கள். இந்த இடத்துல பாருங்க, கர்த்தர் சொல்லித்தான் அவர்கள் போகிறார்கள். கர்த்தர் தருவேன் என்று சொன்ன இடம்தான். ஆனால் இவர்கள் அதற்கு விரோதமாக போகும்போது ஜனங்கள் முறிந்தோடி, அதாவது அவர்களுக்கு புற முதுகு காட்டி பயந்து ஓடி வருகிறார்கள். இதை பார்த்தோன்னே யோசுவாவுக்கு என்ன செய்வதென்றே தெரியவில்லை. அவனுக்கு நிச்சயமா தோணியிருக்கும், ஆண்டவர் தானே இந்த இடத்துக்கு நம்மை அழைத்து கொண்டு வந்தார், ஏன் நமக்கு இப்படி சம்பவிக்கிறது என்று. அவனும் அந்த இஸ்ரவேலின் மூப்பரும் சாயங்காலம் மட்டும் தங்களுடைய வஸ்திரங்களை கிழித்து கொண்டு தங்கள் மேல் மண்ணை போட்டுக்கொண்டு கர்த்தருடைய சமூகத்துக்கு முன்பாக, அதாவது கர்த்தரின் பெட்டிக்கு முன்பாக தரையிலே முகம் குப்புற விழுந்து கிடந்தார்கள். அந்த இடத்துல அவர்கள் கர்த்தருடைய சமூகத்துல தான் ஆண்டவரை தேடிதான் வராங்க. எதனால எங்களுக்கு இது சம்பவித்தது ஆண்டவரே? அது மட்டும் இல்லை, அவங்களுக்குள்ளால ஒரு பயம் வருகிறது. பாருங்க, யோசுவா 7வது அதிகாரம் 7 முதல் 10 வரை உள்ள வசனங்களை நம்ம வாசிக்கும் போது யோசுவா சொல்லுகிறார், யோசுவா கர்த்தராகிய ஆண்டவரே, எங்களை அழிக்கும்படிக்கு எமோரியர் கையில் ஒப்பு கொடுப்பதற்காகவா தேவர் இருந்த ஜனத்தை யோர்தானை கடக்க பண்ணினீர். நாங்கள் யோர்தானுக்கு அப்புறத்தில் மன திருப்தியாக இருந்து விட்டோமானால் நலமா இருக்கும். ஆண்டவரே, இஸ்ரவேலர் தங்கள் சத்துருக்களுக்கு முதுகை காட்டினார்கள். இப்பொழுது நான் என்ன சொல்லுவேன்? கானானியரும் தேசத்து குடிகள் யாவரும் இதை கேட்டு எங்களை வளைந்து கொண்டு எங்கள் பேரை பூமியில் இராதபடிக்கு வேறற்று போக பண்ணுவார்களே. அப்பொழுது உமது மகத்தான நாமத்துக்கு என்ன செய்வீர் என்றான். இவர்கள் வந்திருக்கிறது கானான் தேசத்துக்குள்ள. அதுக்குள்ள கானானிய ராஜாக்கள் இருக்கிறார்கள், பல தரப்பட்ட ஜனங்கள், ஏத்தியர், எபூசியர் எல்லாமே இருக்கிறார்கள். இவர்கள் கர்த்தர் மேலுள்ள நம்பிக்கையினால மட்டும்தான், அவரை சார்ந்துதான் இவர்கள் இங்கே வருகிறார்கள். ஏன்னா அவர் மூலமாகத்தான் இவர்கள் எல்லாம் முறியடித்து இதை அவர்களால் பெற்றுக்கொள்ள முடியும். அப்படித்தான் அவங்க எரிகோவை கர்த்தர் சொன்ன வார்த்தையின்படியே அந்த எரிகோ மதிலை சுற்றி வரும்போது இந்த மதில் அவர்களுக்கு முன்பாக இடிந்து விழுகிறது. அப்படியாக அதை அவங்க பெற்றுக்கொள்கிறார்கள். ஆனால் இந்த இடத்துல அவர்கள் இப்படி தோற்று போன போது அவர்களுக்கு என்ன செய்வதென்று தெரியாமல் அவர்கள் கேட்கிறார்கள், ஆண்டவரே, இதை மற்ற ஜனங்கள் எல்லாம் கேட்கும்போது எல்லாரும் எங்களை வளைந்து கொண்டு எங்களை நிர்மூலம் பண்ணுவார்கள், இனிமேல் அவர்களால் அந்த இடத்துல நிற்க முடியாது என்கிற அந்த ஒரு பயம் அவர்களுக்குள்ள வருகிறது. ஏன்னா எரிகோவை ஜெயிக்கும் போது அவர்களுக்குள்ள அவ்வளோ ஒரு சந்தோஷமும் அவ்வளோ ஒரு கெத்து இருந்திருக்கலாம். இவர்கள் அதுக்கு முன்பாக எமோரியர் ராஜா, பாசானின் ராஜா எல்லாரையும் யோர்தானுக்கு முன்னேமே அவர்கள் முறியடிச்சிட்டாங்க மோசையை கொண்டு, மோசே தலைவனாக இருக்கும் போதே. அப்போ இதையெல்லாம் இந்த ஜனங்கள் கேட்டு பயந்து போயிருக்கிறார்கள். இஸ்ரவேல் ஜனங்களை கொடுத்த பயம் சத்துருக்களாகி அந்த கானானிலிருந்து எல்லா சத்துருக்களுக்கும் உண்டானது. அப்படி இருக்கக்கூடிய இந்த சூழ்நிலையில் இந்த ஒரு தோல்வி அவர்களுக்கு பயம் உண்டாக்குறது. இனி எப்படி எங்களால் நிற்க முடியும்? இனி எப்படி ஆண்டவரை எங்களால் திரும்ப ஃபார்வேர்டை முன்னோக்கி போய் நீங்கள் சொன்ன எல்லா காரியத்தையும் எங்களால் பெற்றுக்கொள்ள முடியும் என்கிற அந்த ஒரு பயத்தையும் யோசுவா வெளிப்படுத்துகிறான். ஆனால் இந்த சூழ்நிலைகள் எல்லாம் அவர்கள் வேற வழியையோ கர்த்தரை விட்டோ விலகி போகலை, ஆண்டோட சமூகத்திலே தான் விழுந்து கிடக்கிறாரு. அப்படி அவங்க இருக்கும்போது ஆண்டவர் என்ன செய்கிறார் என்றால் பாருங்க, 10வது வசனத்திலே சொல்லப்பட்டிருக்கிறது, அப்பொழுது கர்த்தர் யோசுவாவை நோக்கி, எழுந்திரு, நீ இப்படி முகங்குப்புற விழுந்து கிடக்கிறது என்ன?
இஸ்ரவேலர் பாவம் செய்தார்கள். நான் அவர்களுக்கு கட்டளையிட்ட என் உடன்படிக்கையை மீறினார்கள். சாபத்தீடானதில் எடுத்துக்கொண்டதும் களவு செய்ததும் வஞ்சித்ததும் தங்கள் பண்டப்பாடிகளுக்குள்ளே வைத்ததும் உண்டே. எரிகோவுக்கு எதிராக இவங்க போகும்போது அங்கே போய் கர்த்தர் சொல்லுவார், நீங்கள் அந்த ஜனங்களை எல்லாம் நிக்கிரகம் பண்ணணும். அவர்களுக்குள்ள மிருக ஜீவன்கள், அங்கே அகப்படுகிற கொள்ளை பொருள் எல்லாவற்றையும் நீங்கள் சுட்டெரித்து போடணும். எதையுமே உங்களுக்கென்று எடுத்துக்கொள்ளக்கூடாது என்று சொல்லுவார். ஆனால் அவர்களுக்குள்ளாக இருந்த ஒருவன் அங்கிருந்து சில பொருட்களை அவன் எடுத்து அதை இச்சித்து எடுத்து வைக்கிறான். கர்த்தர் செய்யக்கூடாது எடுக்கக்கூடாது என்று சொன்ன அந்த காரியத்தை அவன் எடுத்து ஒழித்து வைக்கிறான். ஸோ அப்படி ஒரு அருவருப்பு அவர்களுக்குள்ளாக இருந்ததுனால இவர்களால் அந்த சத்ருவை முறியடிக்க முடியல. இவர்களால் சொல்லுவதை விட கர்த்தர் அவர்களோடு இருந்த அந்த யுத்தத்தை செய்ய அங்கே முடியல. அந்த மனிதன் எதையெல்லாம் எடுத்து வைத்தான் என்றால், கொள்ளையிலே நேர்த்தியான ஒரு பாபிலோனிய சால்வையும் 200 வெள்ளி சேக்கலையும் 50 சேக்கல் நிறையான பொன் பாலத்தையும் 2-3 பொருட்களை அவன் பார்த்து ஆசைப்பட்டு எடுத்து வைக்கிறான். அப்போ நம்ம இந்த இடத்துல நினைக்கலாம், இது ஒரு சின்ன விஷயம் தானே, எவ்வளோ நிறைய கொள்ளை பொருட்களும் மிருக ஜீவன்களும் அந்த இடத்துல இருந்திருக்கலாம், 1-2 விஷயம் தானே என்று சொல்லி நினைக்கலாம். ஆனால் கர்த்தரோடு நெருங்கும் போது சின்ன விஷயம் கூட அவருக்கு ரொம்ப பெரிதானதான். ஆனால் பாருங்கள், இந்த சூழ்நிலையில் இதே பிரச்சனையில் அவங்க அழிஞ்சு போகணும், இனி இவங்க இதை பிடிக்கக்கூடாது, அப்படியெல்லாம் ஆண்டவருடைய எண்ணமே கிடையாது. ஆண்டவருக்கு இதை கொடுக்க வேண்டும் என்பது அவருடைய நினைவு. அதனால தான் ஆண்டவர் அந்த இடத்துல அதை அவங்களை வெளிப்படுத்துகிறாங்க. எப்படியோ இருக்கட்டும்னு கண்டும் காணாம அந்த அருவருப்போடு சேர்த்து கர்த்தர் ஆசீர்வாதத்தை நமக்கு தர விரும்பலை. ஏன்னா கர்த்தர் இந்த உலகத்தில் நாம சந்தோஷமா இருப்பதை மட்டும் எதிர்பார்க்காம நம்மை என்றைக்கும் நித்தியமாக அவரோடு வாழும்படிக்கு நம்மை தகுதி உள்ளவர்களாக்கும்படிக்கு தான் கர்த்தர் நம்மை நடத்துகிறார். என்ன வசனம் சொல்லுகிறது, நான் உங்களை பரிசுத்தப்படுத்துகிற உங்கள் தேவனாகிய கர்த்தர். ஸோ ஒவ்வொரு சூழ்நிலையிலும் நம்மிடத்தில் காணப்படுகிற அருவருப்புகளை அவர் அகற்றி கொண்டே வருகிறார். இந்த இடத்துல அவர்களுக்கு அருவருப்பை வெளிப்படுத்துறது தண்டனைக்காக அல்ல, திரும்ப அதை பெற்றுக்கொள்வதற்காக. ஸோ எப்பெல்லாம் ஆண்டவர் நம்மக்கிட்ட ஒரு காரியத்தை வெளிப்படுத்துகிறாங்களோ, நம்முடைய தவறுகளாக இருக்கலாம், ஏதாவது ஒரு கிரியைகளோ, ஏதோ ஒரு விஷயம் நம்மிடத்தில் அவருக்கு பிரியமில்லாத ஒரு காரியம் இருக்கிறது என்று அவர் வெளிப்படுத்துகிறார் என்றால் நாம் அதை குறித்து சந்தோஷப்பட வேண்டும். ஏனென்றால் அதற்கு பின்னால் ஒரு நன்மை மறைந்திருக்கிறது. அதை நாம் பெற்றுக்கொள்ள தடையாக அந்த காரியம் இருக்கலாம். இந்த இடத்துல அப்படித்தான் இருக்கிறது. இந்த இடத்துல அந்த அருவருப்பு இருந்ததுனால அவர்களால் அந்த ஆயியை சொந்தமாக்க முடியலை. ஸோ இந்த காரியத்தை யோசுவாவோடு கர்த்தர் சொன்ன உடனே யோசுவா அந்த அருவருப்பை அவர்கள் நடுவில் இருந்து அகற்றார். அதெல்லாம் அக்கிரியால சுட்டெரித்து போடுகிறார். அந்த காரியத்தை செய்தவனை பார்த்து யோசுவா சொல்லுகிறான் 25வது வசனத்திலே, அங்கே யோசுவா, நீ எங்களை கலங்க பண்ணினதன, இன்று கர்த்தர் உன்னை கலங்க பண்ணுவார் என்றான். அவர்களை கலங்க பண்ணின அந்த காரியத்தை கர்த்தர் கலங்க பண்ணுவாராக. அதாவது நம்மை சில ஆசீர்வாதங்களை பெற்றுக்கொள்ள முடியாம நம்மை கலங்கடித்து கொண்டிருக்கிற காரியங்களை கர்த்தர் கலங்க பண்ணும்படி, சத்ருவை கலங்க பண்ணும்படிக்கு தான் கர்த்தர் அந்த காரியத்தை நம்மிடத்தில் வெளிப்படுத்துவது. யோசுவாவும் அதை புரிந்து கொண்டு அந்த காரியத்தை அவர்களை விட்டு நிர்மூலமாக்கும் போது பாருங்க, 8வது அதிகாரம் யோசுவா 8வது அதிகாரம் 1 வசனத்திலே கர்த்தர் சொல்லுகிறார், அப்பொழுது கர்த்தர் யோசுவாவை நோக்கி, நீ பயப்படாமலும் கலங்காமலும் இரு, நீ யுத்த ஜனங்கள் யாவரையும் கூட்டிக் கொண்டு எழுந்து ஆயி பட்டணத்தின் மேல் போ, இதோ ஆயின் ராஜாவையும் அவன் ஜனத்தையும் அவன் பட்டணத்தையும் அவன் நாட்டையும் உன் கையிலே ஒப்பு கொடுத்தேன். எப்போ அந்த காரியம் அவங்கள விட்டு அவங்க நிர்மூலமாக்குறாங்களோ அந்த நிமிஷத்திலே கர்த்தர் அவர்களுக்கு அதை கொடுக்கிறார். திரும்ப நம்ம தொடர்ந்து வாசித்தோம் என்றால் அவர்கள் போய் மறுபடியும் போய் அதை முற்றிலுமாக சுட்டரித்து மிகுந்த கொள்ளை பொருளோடு அதை அவர்கள் பெற்றுக்கொண்டு வருகிறார்கள். அதான் வசனம் சொல்லுகிறது பாருங்கள், ஏசாயா 14:24, நான் நினைத்திருக்கிறபடியே நடக்கும், நான் நிர்ணயித்தபடியே நிலை நிற்கும் என்று சேனைகளின் கர்த்தர் ஆணையிட்டு சொன்னார். நம்மை குறித்து அவர் என்ன நினைத்திருக்கிறாரோ, என்ன நிர்ணயம் பண்ணி வச்சிருக்கிறாரோ அது நடக்கும் என்று அவர் ஆணையிட்டு சொல்லுகிறார். வானமும் பூமியும் ஒளிந்து போனாலும் அவருடைய வார்த்தைகள் ஒளிந்து போகாது என்று வசனம் சொல்லு, ஒன்றும் ஒளிந்து போகாது. சில தோல்வி, சில ஏமாற்றங்களை நாம் பார்க்கும்போது ஐயோ நம்ம இதை இனி பெற்றுக்கொள்ளவே முடியாதா என்று நினைத்து நம்ம கலங்கி போய் கர்த்தரை விட்டு தூரம் போகிறவர்களாக நாம் இருக்க வேண்டாம். ஏன்னா இந்த இடத்துல யோசுவா அப்படி செய்யலை. அவனுடைய சமூகத்தில் அவன் விழுந்து கிடக்கிறான். கர்த்தர் அவருடைய வழியை அவனுக்கு சொல்லுகிறார். பாருங்கள், மோசையை குறித்த வசனம் சொல்லுகிறது. சங்கீதம் 103வது அதிகாரம் 7வது வசனத்திலே, அவர் தமது வழிகளை மோசேக்கும் தமது கிரியைகளை இஸ்ரவேல் புத்திரருக்கும் தெரிய பண்ணினார். மோசைக்கு அவருடைய வழியை தெரியப்படுத்துகிறார். அவருடைய ஜனங்களுக்கு அவருடைய கிரியைகளை காணும்படி செய்கிறார். அதாவது கர்த்தர் மோசைக்கிட்ட தான் வழியை சொல்கிறாங்க. அந்த மோசை அந்த வழியை கரெக்டாக ஃபாலோ பண்ணும்போது அவனை நம்பி அவனை பின்பற்றுகிற அந்த ஜனங்கள் ஆண்டோடைய கிரியையை பார்க்குறாங்க. செங்கடலுக்கு முன்பாக நிற்கும்போது கர்த்தர் மோசையிடம் சொல்லுகிறார், நீங்கள் முடங்கி நிற்காமல் புறப்பட்டு போங்கள், உன் கோலையை ஓங்கி சமுத்திரத்தை பிளந்து விடு,
உன் கோலை சமுத்திரத்துக்கு நேராக நீட்டு, அப்பொழுது அந்த சமுத்திரத்தில் உனக்கு வழி உண்டாகும் என்று. அதே போலவே மோசே கோலை ஓங்கி நீட்டும் போது அந்த இடத்துல வந்து கர்த்தர் காற்றை அனுப்பி அந்த சமுத்திரத்தை பிளந்து அவர்களுக்கு வழியை உண்டாக்குறார். அந்த அற்புதத்தை எல்லா ஜனங்களும் பார்க்கிறார்கள். காரணம், அந்த மோசே அந்த வழியில வந்து கரெக்டாக இருக்கும்போது. அப்படித்தான் கர்த்தர் நமக்கு அவருடைய வழிகளை கற்றுத்தர வேண்டும் என்று விரும்புகிறார். நாம வந்து அந்த வழிகளை நம்ம செவ்வைப்படுத்தி வரும்போது அவனுடைய கிரியைகளை வந்து நம்மை சூழ்ந்து இருக்கிறவர்கள் கண்டிப்பா பார்ப்பாங்க. நம்முடைய வாழ்க்கையில, நம்முடைய குடும்பத்துல அவர் சொன்னார் நிச்சயமாக செய்வார். வானமும் பூமியும் ஒளிந்து போனாலும் கர்த்தருடைய வசனமோ, அவருடைய வசனத்தின் ஒரு எழுத்தின் உறுப்போ அது அவமாய் போகாது, அது வெறுமையா திரும்பாது, அது நம்ம ஏமாற்றாது. எந்த சூழ்நிலையிலும் நமக்கு ஏமாற்றம் இல்லை என்கிற அந்த ஒரு நம்பிக்கை நமக்கு வேணும். நம்ம இந்த மாதிரி நம்முடைய வழிகளை மாற்றாம ஏதோ இன்பத்திலும் துன்பத்திலும் ஆண்டுடைய சமூகத்தான் தஞ்சம் நம்ம இருக்கிறோம்னா அது எதை குறிக்குதுன்னா, நம்ம அவர் மேல நம்பிக்கை வச்சிருக்கிறோம். அவரை தான் நம்பிக்கையா நம்முடைய வாழ்க்கையில வைத்திருக்கிறோம். வசனம் சொல்லுகிறதே, உண்மை உறுதியாய் பற்றி கொண்ட மனதை உடையவன் உண்மையே நம்பி இருக்கிறபடியார் நீர் அவனை பூரண சமாதானத்தோடு காத்துக்கொள்ளுவீர் என்று. ஏன்னா ஆண்டவர் நம்ம வெறும் இந்த உலக ஆசீர்வாதங்களுக்காக அவர் நடத்தவில்லை. ஆண்டவருடைய நினைவு வந்து நம்ம இங்க இருக்கிற ஆசீர்வாதங்களை மிஸ் பண்ணக்கூடாது. அதே நேரத்துல நம்ம நித்தியத்துல கர்த்தர் நித்திய காலமா என்றென்றைக்கும் அவரோடு கூட வாழுகிற அந்த வாழ்க்கையை நம்ம மிஸ் பண்ணக்கூடாது என்கிற எண்ணத்துல தான் கர்த்தர் நம்ம அன்னுதினமும் நடத்துகிறார். நம்ம வந்து ஒரு மேய்ப்பனை பின்பற்றுகிற ஆடா இருந்தால் நிச்சயமாக அவருடைய வழிகளில் தான் நம்ம செல்ல வேண்டும். அந்த வழியில தான் நமக்கான நன்மை இருக்கிறது. அப்படிப்பட்ட ஒரு ஆடா ஆண்டவருக்கு நம்ம ஒப்பு கொடுப்போம். கர்த்தர் தாமே நம்மோடு பேசின எல்லா காரியங்களையும் நம்ம காண செய்து எல்லாவற்றிலும் நம்ம வெற்றி அடைய செய்வார். எந்த ஏமாற்றமும் நமக்கு உண்டாகாது. கர்த்தர் தாமே இந்த வார்த்தையின் மூலமாக நம்ம ஒவ்வொருவரை ஆசீர்வதிப்பாராக. ஆமென். நம்ம ஜெபிக்கலாம். எங்களை அதிகமா நேசிக்கிற எங்கள் பரலோக தகப்பனே, இந்த நல்ல நேரத்திற்காக உண்மை ஸ்தோத்தரிக்கிறோம் அப்பா. எசப்பா, நீங்க எங்களோடு பேசின இந்த வார்த்தைகளுக்காக உமக்கு கோடி ஸ்தோத்திரம் தகப்பனே. அப்பா, உடைய வேதத்தின் ஒரு எழுத்தின் உறுப்பு அவமாய் போவதை விட வானமும் பூமியும் ஒளிந்து போவது எளிதா இருக்கும். எல்லாவற்றையும் விட உங்க வார்த்தையை நீங்க மகிமைப்படுத்தி இருக்கீங்கப்பா. ஏசப்பா, அது உண்மை குறித்த எங்களை குறித்த உங்களுடைய நினைவுகளை எங்களுக்கு வெளிப்படுத்துகிறதா இருக்கிறது. நீங்க எங்களோடு பேசுகிற ஒவ்வொரு வார்த்தை மூலமா அப்பா, நீங்க எங்களோடு என்ன சொல்ல விரும்புறீங்க ஏசப்பா, எங்களை பற்றி நீங்க என்ன நினைச்சிருக்கீங்க, உங்க நினைவுகள் என்ன என்பதை அப்பா உங்களுடைய வசனம் எங்களோடு பேசுகிறது தகப்பனே. அப்பா, நாங்க அதை அற்பமாவோ அசட்டையாவோ நினைக்க கூடாது. நாங்க அதை அவ்விசுவாசமா பார்க்க கூடாதுப்பா. நம்முடைய வசனத்தை நாங்க விசுவாசித்து என்னைக்குனாலும் நிச்சயமா வானம் பூமி ஒளிந்து போனால் உங்களுடைய வார்த்தை ஒளிந்து போகாது, நிச்சயமா எங்க வாழ்க்கையில நிறைவேறும் என்கிற அந்த நம்பிக்கையோட அப்பா உண்மையே பின்பற்றி எங்களுக்கு அனுகிரகம் செய்யுங்க. எந்த சூழ்நிலையிலும் நாங்கள் எங்களுடைய வழியை விட்டு விலகக்கூடாது தகப்பனே. அப்பா, எங்களுடைய உயர்வான சூழ்நிலையிலும் எங்களுடைய தாழ்வின் நேரத்திலும் தகப்பனே உம்முடைய சமூகமே தஞ்சம் என்று எப்போதும் உண்மை பற்றி கொள்ளுகிறவர்களா நாங்கள் இருக்க எங்களுக்கு அனுகிரகம் செய்யுங்க. நீர் எங்களை சமாதானத்தோடு காத்துக்கொள்ள வல்ல தேவனா இருக்கீங்க. எல்லாவற்றையும் ஜெயத்தை நீங்க கட்டளையிட போறதுக்காக ஸ்தோத்திரம். ஒவ்வொருவருக்கும் ஜெயத்தை கட்டளையிடுங்கப்பா. ஒவ்வொருவருடைய குறைவுகளை குற்றங்களை மன்னிங்க. எங்கள் மூலமாக உங்களுடைய நாமம் மகிமைப்படுவதாக. மீட்பர் இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் ஜீவனுள்ள பிதாவே. ஆமென்.